நாராயணியம் விளக்க உரை 47வது தசகம். உரலில் கட்டி போடுதல். ஸ்லோகம் 1. தயிர் கடைதலை தடுத்து பால் அருந்துதல். ஹே குருவாயூரப்பா, ஒரு நாள் யசோதை தயிர் கடைந்து கொண்டிருந்தாள். தாய்ப்பால் குடிக்க ஆசை கொண்ட நீர் தாயின் இருப்பிடம் சென்று அவள் மடியில் ஏறி உட்கார்ந்தீர். தயிர் கடைவதை தடுத்து பால் குடித்தீராமே. ஸ்லோகம் 2. ஸ்தன்யபானம் செய்த கண்ணனை தாய் விட்டுவிட்டு வேறு காரியத்திற்கு சென்றது. ஈசனான ஹே குருவாயூரப்பா, அழகிய சிரிப்பினால் இனிமையான முகத்தாமரை உடைய நீர் தாமரை மொட்டுக்கள் போன்ற ஸ்தனங்களை உடைய யசோதையிடம் பாதி பால் குடித்துக் கொண்டிருந்தீர். அப்பொழுது யசோதை நெருப்பில் பொங்கி வழிகின்ற பாலை பொங்காமற் செய்வதற்காக விரைந்து சென்றாளாமே. ஸ்லோகம் 3. ஸ்ரீ கிருஷ்ணன் தயிர் சட்டியை உடைத்தல். தேவனான ஹே குருவாயூரப்பா, தாங்கள் பாதி பால் குடிக்கும் போது ஏற்பட்ட தடையினால் மிகவும் கோபம் கொண்டீர். கோபத்தினால் மனம் கலங்கி மத்தின் கழியை எடுத்து தயிர் சட்டியை உடைத்தீராமே. ஸ்லோகம் 4. யசோதை ஓடி வந்து பார்த்தல். ஹே குருவாயூரப்பா, அப்போது யசோதை பாணியை உடைத்த உரத்த சப்தத்தை கேட்டு அவ்விடம் வேகமாக ஓடி வந்தாள். உமது கீர்த்தியின் கூட்டம் போல பூமியில் சிதறி கடந்த தயிரை மட்டும் பார்த்தாளாமே, தங்களை காணவில்லை என்பது பொருள். ஸ்லோகம் 5. யசோதை ஸ்ரீ கோபாலனை கண்ட கோலம். ஹே குருவாயூரப்பா, முனிவர்களால் காண்டத்ரய ரூபமான வேத மார்க்கத்தினால் தேடப்பட்ட உம்மை கோபத்துடன் தேடி வந்த யசோதை காணவில்லை. பின்பு மகா புண்ணியவதியான யசோதை உரலில் இருந்து கொண்டு பூனைக்கு வெண்ணெய் கொடுக்கும் உம்மை கண்டாளாமே. ஸ்லோகம் 6. யசோதை கண்ணனை கட்ட முயன்றது. ஹே குருவாயூரப்பா, யசோதை பயத்தை அபிநயம் செய்யும் அழகான முகத்தாமரையுடைய உம்மை உடனே கையில் பிடித்து கொண்டாள். கோபத்தால் கலங்கிய முகமுடையவளாய் தோழிகளுக்கு முன் உம்மை கட்டி போட கயிற்றை எடுத்து கொண்டாளாமே, என்ன ஆச்சரியம். ஸ்லோகம் 7. கண்ணனை கட்ட முடியாமை. ஹே குருவாயூரப்பா, சாது ஜனமானது மோட்சத்தில் விருப்பம் கொண்டு உம்மையே பந்துவாக செய்து கொள்ள விரும்புகிறதோ அந்த உம்மை யசோதை கயிற்றால் கட்ட நினைத்தாள். அவள் பல கயிறுகளை இணைத்தும் தங்களை கட்ட 2 அங்குலம் குறைவாக இருக்க கண்டாளாமே. ஸ்லோகம் 8. ஸ்ரீ கிருஷ்ணனை கயிற்றால் கட்டியது. ஹே குருவாயூரப்பா, ஆச்சரியத்தினால் பரிகாசமாய் சகீ ஜனங்கள் யசோதையை பார்த்து சிரிப்பதையும் தாயின் சரீரம் வேர்ப்பதையும் சோர்வு அடைவதையும் கண்டீர். ஹே கிருஷ்ணா, என்றும் விடுதலை அடைந்த சரீரத்தை உடைய நீர் கருணையினால் தாயார் கயிற்றினால் கட்டியதை சம்மதித்தீராமே, வெகு ஆச்சரியம். ஸ்லோகம் 9. ஸ்ரீ கண்ணன் மீண்டும் வெண்ணெயை உண்ணுதல். ஹே குருவாயூரப்பா, அந்த யசோதை, ஏ துஷ்டா, இந்த உரலில் வெகு நேரம் இரு என்று சொல்லி வீட்டிற்கு வந்தாள். அவள் சென்றவுடனேயே முன்பே உரலின் துவாரத்தில் வைக்கப்பட்டிருந்த வெண்ணெயை தின்று கொண்டிருந்தீராமே. ஸ்லோகம் 10. ஸ்ரீ குருவாயூரப்பனை வேண்டுதல். பிரபுவான ஹே குருவாயூரப்பா, நீர் பாசமற்றவர்களால் சுலபமாக அடையக்கூடியவர். நீர் பாசத்தோடு கூடிய யசோதையினால் ஏன் கட்டப்பட்டீர்? எது உண்மை? ஹே குருவாயூரப்பா, இம்மாதிரி தேவர்களால் துதிக்கப்பட்ட நீர் என்னை ரோகத்தினின்றும் காப்பாற்றுவீராக. ஸ்ரீஹரயே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.